வணக்கம். தேவ் கவர்மெண்ட்ஸ் அஃபிஷியல். சரி, ஒரு ராஜாவாக நான் சொல்கிறத தெளிவாக நிதானமாக பொறுமையாக கேட்டுக்குங்க. கிழக்கு தீர்த்தை பொறுத்த வரைக்கும், மேற்கு தீர்த்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி தங்க நாணயம், வெள்ளி நாணயம், வெண்கல நாணயம் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. நிலப்பரப்பை நிர்வகிக்கக்கூடிய அந்த ராஜா அப்படின்றவங்க கூட அந்த தங்க நாணயத்தை எடுத்து பயன்படுத்துவாங்க. அதாவது இத்தனை பொற்காசு அப்படிம்பாங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் காகிதத்திலான ஒரு காசு, அப்போ தங்கத்தில் இருந்தது, இப்போ பேப்பரில் இருக்கு. எதிர்காலத்தில் பிளாஸ்டிக், அதுக்கப்புறம் எல்லாம் டிஜிட்டல் இருக்குது. யதார்த்த ரீதியாக எர்த்தை பொறுத்த வரைக்கும் நிதிநிலை தேவைப்படுது. சரி, இன்றைக்கு என்ன தகவல் அப்படின்னா, கிழக்கு தீர்த்தை பொறுத்த வரைக்கும் சவுத் இந்தியா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனின்னு இருக்குது. 2 மாதங்களுக்கும் காலம்னு இருக்குது. இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம், கார்காலம், குளிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம்னு இருக்குது. இதெல்லாம் ஜோதிடத்தில் சொல்லுவாங்க. 6 ரூது இருக்குது அப்படிம்பாங்க. சரி, புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இனிமேல் மழை காலம். மழை காலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் மழைநீர் சேகரிப்புலாம் இருந்தது, அப்போவே இருந்தது. மழைநீர் சேகரிப்பு அப்படின்றது நிலத்தடி நீர் மட்டத்தை அதிகப்படுத்தும். நிலத்தடி நீர் மட்டம் எந்த அளவுக்கு ஒரு பதமாக உயர்வாக இருக்கோ அதை பொறுத்து வாழ்வியலானது மனித நிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லபடியாக அமையும். அதனால் அப்துல் கலாம் கூட என்ன சொன்னார் அப்படின்னா, ஏபிஜே அப்துல் கலாம், முன்னாள் ஜனாதிபதி, அவர் கூட என்ன சொன்னார்னா, இந்தியாவில் பொழியக்கூடிய மழைநீரை 1% நம்ம சேமித்தாலே நீர்நிலை ஆதாரம் அப்படின்றது மேம்படும் அப்படின்றார். ஏன்னா அவ்வளோ மழைப்பொழிவு இருக்குது. சரி, சென்னை மாதிரியான பகுதிகளில் மழைப்பொழிவு ஏற்படுறப்போ நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா தண்ணீரால் மூழ்கிடுவாங்க. சாலை பகுதிகளில், குடியிருப்பு பகுதிகளில், இந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் நிறைய இடங்களில் சேதாரம் ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த நேரங்களில் பேரிடர் காலமாக அரசாங்கம் இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படிம்பாங்க. அதனால் இப்போவே நம்ம ஒரு உஷாராக எந்தெந்த பகுதியில் மழைப்பொழிவு ஏற்பட்டது அப்படின்னா என்னென்ன சேதாரம் ஏற்படும். இந்த நீர்நிலை பகுதிகளில் நிலம் வாங்கிறதோ, நிலம் விற்கிறதோ, குடியிருப்பு அமைக்கிறதோ, இல்லை மக்கள் பயன்பாட்டுக்கு அந்த நிலத்தை பயன்படுத்துகிறதோ தவிர்க்கணும். ஏன் அப்படின்னா, மழை பொழிஞ்சுது அப்படின்னா அந்த இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா அது ஏற்கனவே நீர்நிலை பகுதியாக இருந்ததுனால அந்த பள்ளத்தாக்காக இருக்கிறனால மழைப்பொழிவு அங்கே வந்ததோடனே நீரானது அங்கே நிரம்பிடுது. ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீடு அமைச்சிருக்காங்க. அப்படின்றப்போ அவதிக்கு உள்ளாகிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் தவறாமல் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சென்னையில் மழைப்பொழிவால் பல பேருக்கு சேதாரம் ஏற்படுறது தான். மற்ற சில மாவட்டங்களில்
விவசாய நிலங்களை பொறுத்த வரைக்கும் இன்சூரன்ஸ் செய்யாமல் இருப்பாங்க. அதனால நிறையா ஏக்கரில் விளைநிலமானது நீரில் மூழ்கினது அப்படிம்பாங்க. இந்த ரொம்ப நாளைக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் மழை பிடிக்காத மனிதன் சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தாங்க. அதாவது மழையை விரும்பணும். ஆனால் நம்ம ஏதோ ஒரு தொழில் செய்கிறோம், அதனால் சூரிய வெப்பம் தேவைப்படுது, ஓகே. ஆனால் யதார்த்த ரீதியாக மழைப்பொழிவை சந்திக்கக்கூடிய அளவுக்கு சமுதாய வாழ்வியல் நிர்வாகவியல் அமைஞ்சது அப்படின்னா ஒரு நல்ல தரமான ஒரு நாடு, நல்ல தரமான நிர்வாகவியல் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இப்போ வரக்கூடிய சில மாதங்களில் மழைப்பொழிவு அதிகமாக உள்ள போது சென்னை மாதிரியான சில பகுதிகளில் பேரிடர் கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படின்றது மிகவும் அவசியம். ஏன்னா அந்த சமயத்தில் போயிட்டு அப்போ தான் போர் போட்டு எல்லாம் தண்ணி எடுத்துகிட்டு இருப்பாங்க, கரண்ட் வசதிக்காக போராடுவாங்க, எவ்வளோ இஷ்யூ இருக்கும். அரசாங்கத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம் ஏற்படும். அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் தலைவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதமான மன அழுத்தம் ஏற்படும். அதை முன்கூட்டியே நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சாலை வசதி, அதுக்கப்புறம் சாலை ஓரம் இருக்கக்கூடிய அந்த கழிவுநீர் வசதி, இது எல்லாத்தையுமே தரம் மேன்மைப்படுத்தப்படணும். அந்த மழை காலங்களில் அந்த மின்சார வசதி இது எல்லாத்தையுமே ஒரு சீரமைச்சு பாதுகாப்பான ஒரு வகையில் தான் நம்ம பயன்படுத்துகிற வகையில் அமைக்கணும். அப்போது ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக மழைநீர் சேமிப்பு திட்டம் அப்படின்றது எல்லாரோட வீட்லேயும் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. ஆனால் தேவைப்படக்கூடிய நபர்கள் மட்டும் பயன்படுத்திக்கலாம். எல்லாருமே ஏதோ ஒரு வலுக்கட்டாயமாக மழைநீர் சேகரிப்பை பயன்படுத்தினா, ஏன்னா சில பேருக்கு நிலம் மற்றும் வீடு அப்படின்றது மாறுபடும் ஒவ்வொருத்தரோட நிலையை பொறுத்து. அதனால் பயன்படுத்துகிறவங்க மழைநீர் சேகரிப்பை சேமித்து அதை பயன்படுத்தலாம். அதற்கு உண்டான மானியம் அரசாங்கம் வழங்கப்படும். அடுத்து கேரளா மாதிரியான இப்போ மாநிலம், ஆனால் அகநிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு நாடு, அங்கே நீர்நிலை ஆதாரத்தை ஓரளவு சரியாக பதமாக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இஷ்யூ இருக்குது. இதுக்கு முன்னாடி நிர்வாகம் செஞ்சவங்க சில எரர் ஏற்படுத்துறதுனால அணையில் அது இதுன்னு கொஞ்சம் சேதம் ஏற்பட்டுருச்சு. ஆனாலும் ஓரளவு பதமாக நிர்வகிக்கிறாங்க. மனிதர்கள் வாழக்கூடிய பகுதியில் நீர்நிலை மிகவும் அவசியம். நிறையா வரலாறு எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறு பக்கத்தில் தான் நாகரிகம் தோன்றதா சொல்லுவாங்க. நீர்நிலை பகுதிகளில் தான் அந்த மனித இனமானது வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதனால் நீர் அப்படின்றது இன்றியமையாதது. வள்ளுவரே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீரின்றி அமையாத உலகு அப்படின்றார். அதனால தான் நம்ம முதலாவது இருக்கக்கூடிய எல்லா சரியான பாத்தில் இருக்கக்கூடிய நிலப்பகுதியில் எல்லாமே நீர்நிலையை நிரப்பணும். நீர் ஆதாரத்தை நம்ம மேம்படுத்தணும். அதற்குண்டான சாத்தியக்கூறுமே இருக்குது. அதை சரியாக பயன்படுத்தணும். சரி, இன்றைக்கு இறுதியான தகவல் என்ன அப்படின்னா, பேரிடர் கால மேலாண்மை குழு வரக்கூடிய மழைக்காலங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லா மாவட்டங்களுக்கும். மருத்துவ குழு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, ஏன்னா மழை காலம் வந்தால் எந்த மாதிரியான மெடிசன் தேவைப்படும், அது ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் வாங்கி ரெடியாக ஸ்டோரேஜில் இருக்கணும். மருத்துவ குழு ரெடியாக இருக்கணும். மருத்துவத்துறையானது மேன்மைப்படும். இன்னும் நிறையா ஹாஸ்பிட்டலு, நிறையா மருத்துவர்கள், நிறையா ஆராய்ச்சி குழு அப்படின்றப்போ ஒவ்வொரு நிலையிலையும் படிநிலை மேன்மைப்படுத்தப்படும். அடுத்து இந்த மழைநீர் சேகரிப்பு அப்படின்றதுக்குன்னு ஒரு அமைப்பு ஏற்படுத்தி நிலத்தடி நீர் மட்டம் மற்றும்
நிலத்தின் மேலுள்ள நீர்நிலை மற்றும் மழைப்பொழிவு இதை சமநிலைப்படுத்தும் ஒரு அமைப்பு, ஒரு நிர்வாகவியல் ஏற்படுத்தப்படும். அடுத்து, மழைக்காலங்களில் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை மேன்மைப்படுத்தப்படும். யதார்த்த ரீதியாக நாட்டுடைய கஜனாவில் கொஞ்சம் காசு சேர்ந்ததுக்கப்புறம் தனிநபர் வருமானமானது உயர்த்தப்படும். ஓரளவு எல்லாருமே ஒரு வேலைக்கு போவாங்க, சம்பாதிப்பாங்க. அவங்களுடைய பொருளாதார தேவையானது பூர்த்தி அப்படின்ற மாதிரியான அளவுக்கு பண பரிவர்த்தனையானது நிகழும். ஓகே, ஏன்னா சில நாடுகள்லாம் போனீங்க அப்படின்னா ரொம்ப வறுமையாக இருப்பாங்க. அந்த நாட்டில் எங்கே போனாலும் வறுமையாக இருப்பாங்க. ஆனால் ஒரு சில நாட்டுக்கு போனீங்கன்னா எங்கே போனாலுமே செழிப்பாக இருப்பாங்க. ஓகே, அதனால் கஜானாவில் கொஞ்சம் காசு சேர்ந்ததோடனே அது கணக்கு எடுக்கிறாங்க சராசரியாக இந்த நாட்டில் தனிநபரோட வருமானம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. அதனால் தனிநபர் வருமானமானது ஓரளவு சூழ்நிலைக்கேற்ப பதமாக மேன்மைப்படுத்தப்படும். சரி, இன்றைக்கு தகவல் போதுமானது. நன்று, வணக்கம், பாய்.